பீஜமுடு டான் 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 டான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம 4 அருமையான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருந்திருப்போம். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சென்டராக நம்ம பேக்கிங் சோடா வச்சுருக்கோம். இந்த பேக்கிங் சோடா நல்லா பொங்கி வரும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பேக்கிங் சோடாவை நம்ம இந்த கண்ட பொருட்கள் கூடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன ஆகுதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறோம். சரி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டெட்டாலையும் இந்த பேக்கிங் சோடாவையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பையன் பார்த்திங்கன்னா டெட்டால் ஊற்றினான், கரெக்டாக ஸ்பூனில் அளந்து தான் ஊற்றிட்டு இருக்கான். என்னாச்சு பையன் அப்படியே வச்சிட்டான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெட்டால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றி போட்டு அப்படியே வச்சிட்டான் பாருங்கள். கஞ்சத்தனம் பண்ணிகிட்டு இருக்கான் டெட்டாலுக்கு. இன்னொரு ஸ்பூன் ஊற்றுறான்னா கஞ்சத்தனம் பண்ணிகிட்டு இருந்தான். அதான் பையனை ஊற்ற வச்சாச்சு இப்போ கொஞ்சம். சரி, டெட்டால் இந்த அளவுக்கு ஊற்றினதே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேக்கிங் சோடா இதில் போட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு பார்க்கலாம். பையனை பாருங்கள் ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பேக்கிங் சோடா போடுறதுக்கு. சரி, இப்போ பேக்கிங் சோடா போட்டாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவன் வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டான், நான் மட்டும் தான் வாய்ஸ் கொடுத்துருந்துருப்பேன். லாஸ்ட் வீடியோ பண்ண மாதிரி இந்த வீடியோ பண்ணிடலான்னு பார்த்தோம். லாஸ்ட் வீடியோ பார்க்கலான்னா மறக்காம போய் பாட்டு வந்துருங்க. ஆனால் இந்த வீடியோக்கு வந்து பையன் வாய்ஸ் கொடுக்க வர மாட்டேன்ட்டு சொல்லிட்டு ஓடிட்டான் அவன் பாட்டுக்கு. சரி, அதனால் நான் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்குது, ஒரு ரியாக்ஷனும் நடக்கலை. சரின்ட்டு இது கூட நாங்கள் ஃபெவிகால் கம் ஊற்றலான்ட்டு தம்பி ஒரு ஐடியா கொடுத்தான். அதனால் ஃபெவிகால் க்ளூ நாங்கள் இது கூட ஊற்றிட்டுருக்கோம். பாருங்கள், ஃபெவிகால் க்ளூ ஊற்றி இது கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் க்ளூ மட்டும் தனியாக மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், பார்க்க ரொம்ப மோசமாகவே இருக்குதுல்ல. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவ்வளோதான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம தூக்கி போட்டு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியதான். பாருங்கள், படுமோசமாகி கிடக்குது. டெட்டாலு, ஃபெவிகாலன், பேக்கிங் சோடா மூணுமே சேர்ந்து படுமோசமாகி கிடக்குது. பாருங்கள், பையன்ட்ட ஃபெவிகால் ஊற்றாதுன்னு சொன்னால் கேட்குறேன்னு அப்படியே அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே நம்ம தூக்கி போட்டு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வேஸ்ட் டவல் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். இந்த டவலை வச்சு ஒரு அற்புதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறீங்க போல இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த டவலை இப்படி டேபிள் மேலே விரித்து வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெட்டித்தனமான எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டித்தனமான எக்ஸ்பெரிமெண்ட்டில் பேக்கிங் சோடா தலைவன் பொங்கி வருவான்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இப்போ இந்த பேக்கிங் சோடாவையும் கிளினிக் ப்ளஸ் ஷாம்புவையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஒரு பேக்கெட் மட்டும் பிரித்து இதில் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இதில் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா இதில் கொஞ்சம் தட்டி பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேக்கிங் சோடாவை கொஞ்சம் தட்டியாச்சு. இந்த புத்திக்கட்ட பேக்கிங் சோடா மட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு இது கூடயும் ரியாக்டே ஆக மாட்டேங்கிறான். பாருங்கள், பல விதமாக இவனை வச்சு மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம், ஆனால் ஒரு இது கூட ரியாக்டே ஆக மாட்டேங்கிறான். சரின்ட்டு கொஞ்ச நேரம் இந்த ஷாம்பு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது அப்படியே ஸ்லைம் ரெடி ஆகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே இருக்குது. அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம என்னடா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணுறா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கிங் சோடாவை ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணச்சில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றுமே ஆகலை, அப்படியே தான் கிடக்குது. என்ன பேக்கிங் சோடா மட்டும் நல்லா கரைஞ்சிருக்கு. சரின்ட்டு நம்ம இது கூட கொஞ்சம் ஃபெவிகால் க்ளூவை ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்லைம் கீது ஏதாவது ரெடி ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபெவிகால் க்ளூவை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஃபெவிகால் க்ளூ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது, நல்லா அப்படியே லிக்விடாக இருக்குது. சரி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சுத்த ஃப்ளாப்பு. நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அரை லெமன் இருக்குது. இந்த அரை லெமனை வச்சு ஒரு அற்புதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்ட்டு நாங்கள் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெமனை நம்ம அப்படியே இந்த பவுலுக்குள்ளே நம்ம நல்லா புழிஞ்சு ஊற்றிக்கலாம். பையனை பாருங்கள், ஒத்த கையில் புழிஞ்சு ஊற்றுறேன்ட்டு அப்படியே அரை மணி நேரம் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லெமன் எல்லாத்தையும் அப்படியே அரை லெமனையும் புழிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பையன் சொல்லாமல் கொள்ளாமல் டெட்டால் ஊற்றிட்டு இருக்கான். இது ஏன் ஐடியாவே கிடையாது. பையன் பாட்டுக்கு எடுத்து டெட்டால் ஊற்றிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி டெட்டால் ஊற்றுனேன்னு கேட்டால் லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான்டா வந்திருக்கு, அதனால தான்டா டெட்டால் ஊற்றுறேன் அப்படிங்கிறான். சரி, என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டாச்சு. சரி, நம்ம இப்போ நெக்ஸ்ட் நம்ம தலைவன் பேக்கிங் சோடாவை போட்டு ஊற்றிடலாம். என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். தலைவன் பொங்கி வந்துடுவான்ட்டு அடியில் டவல்லாம் விரிச்சு விட்டாச்சு. சரி, பார்க்கலாம்.
ஓகே இப்போ பேக்கிங் சோடா ஊற்றிடலாம் வாங்க. பேக்கிங் சோடா அப்படியே தட்டிடலாம். இப்போ தட்டியாச்சு பாருங்கள், பேக்கிங் சோடா பொங்கி வர மாதிரி இருக்குது. ஓடு வேறு லெவலு. ஆனால் என்ன லைட்டாக தான் பொங்கி வந்திருக்கு, ஏன்னா நம்ம லெமன் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருந்தோம். பாருங்கள் உடனே நல்லா பேக்கிங் சோடா எடுத்து தட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா தான் நல்லா பொங்கி வருங்கிறான். பாருங்கள், நோ ரியாக்ஷன் ஃபவுண்டு. சரி இதை கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதை மிக்ஸ் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணனாலும் ஒன்று தான் போல் இருக்குது, அப்படியே தான் கிடக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது. பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெட்டித்தனமாக தான் இருந்தது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. சரி வாங்க நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போயிடலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட இந்த வீடியோ முடிக்கப்படும். என்னடா அது நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்தானே சொல்லாமக்கலாம் நீ பாட்டுக்கு இருக்க ஆரம்பிச்சிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பெர்மனன்ட் மார்க்கரை வச்சு டேபிளில் நல்லா கிறுக்குன்னு கிறுக்கிட்டான். சொல்லாமல் கொள்ளாமல் இவன் பாட்டுக்கு எடுத்து கிறுக்கிட்டான். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொன்னால் பாருங்கள், பெர்மனன்ட் மார்க்கர் தான்டா இது அப்படின்ட்டு எடுத்து ப்ரூஃப் வேறு காமிக்கிறான் பாருங்கள். வெயிட் பண்ணுறா, இதை எப்படி அழிக்கிறத நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சென்ட் எடுத்து இந்த மாதிரி நல்லா நம்ம மார்க்கர் வச்சு கிறுக்கணும் பார்த்தீங்களா, அதில் நல்லா அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணோன்னே அழியுது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துணியை வச்சு தொடச்சாலே போயிடும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தொடச்சாலே போயிடும். பாருங்கள் பையன் வீடியோ முடிய போகிற நேரத்தில் வந்திருக்கான். சரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எப்படி அழியுதுன்னு மட்டும் பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ட் 1, 2, 1, 3 பார்க்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம போய் பாருங்கள். ஓகே பை.